பாருங்க எங்கள் சாக்கி பாருங்க சுட்டி டிவியில் என்ன பார்த்துட்ருக்கான் பாருங்க. சாக்கி பார்த்துட்ருக்கான். டிவி இவங்க தான் பார்க்கணுமா, ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க டிவியை. இங்கே பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. சக்கி சேச்சை படுத்துக்கணும் ஒன்றும் சொல்ல. இங்கே பாருங்க சானு. ஹாய் சானு. ஹாய் சானு. ஜானை கட்டி போட்டேங்க. ஏன்னா சேட்டை பயங்கரமாக பண்ணுறான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கே போய் பஸ் ஏற போகிறானம்மா. டெய்லியும் பஸ் ஏற போகிறேன்னு போய் ரோட்டில் நிற்கிறாங்க. கிளம்பிட்ட சானு எங்கடா போகிற? கை தொழுத்துட்டே போகிறான். இங்கே பாருங்க இவரை பாருங்க டிவி பார்த்துட்டு இருக்காருங்க. இவருக்கு தாங்க டிவியெல்லாம் வாங்கி வச்சுருக்கு. இங்கே பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு. சாக்கி டிவி பார்க்கணுமா, கால் அமுத்தணுமா, கை அமுத்தணுமா, வேலைக்கு போயிட்டு வந்தார் எல்லாமே அமுத்தணுமாங்க இவருக்கு. இப்படிலாம் பண்ணுறாருங்களே, பரவாயில்லையா? இந்த சாக்கிக்கு சரியான சேட்டை பாருங்க. எப்படி படுத்துக்கிட்டு டிவி தலைவாணி போட்டு இங்கே பாருங்க எப்படி ஓடம்ப வச்சுட்டு அங்கே பாருங்க எப்படி தலைத்தி டிவி பார்த்துருக்கான் பாரு. ஏ சாக்கி சாக்கி சேட்டை குட்டிங்கடி. டிவி பார்க்குறாராம் டிவி. இதுதான் பார்க்கணுமா? ஏ சக்கி தானே நம்ம பார்க்கணுமா? வேற எதுவும் பார்க்கக்கூடாதா? எங்கே போகிறாருங்க சாக்கி. பாவங்க இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி இவங்களெலாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போது என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு விஷயம் பார்த்தேங்க. எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. பூனையை வளர்த்துறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. எப்படி சொல்கிறேன்னா, யாரும் குட்டி எங்கேயும் இருந்திருக்க மாட்டேருக்கு, தூக்கி பையில் போட்டுட்டு ரோட்டில் வந்திருக்காங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பையிலேருந்து அந்த குட்டி கீழே ஒரு பைபாஸில் உளுந்ததை கூட பார்க்காம வண்டியில் போயிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு பின்னாடி வர வண்டி அடித்து அப்படியே கசன்னு குட்டிங்க, பால் குடிக்கிற குட்டிங்க. அது அப்படியே அதை வண்டி போட்டுருந்தீங்க சேஃப்டியாக ஒரு பேக்கில், இல்லைன்னா அதுக்கு ஒரு இது போட்டு வந்திருந்தா கூட சேஃப்டியாக இருந்திருக்கும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக்கில் வச்சுட்டு வந்திருக்காங்க, கட்டை பைக்கில். அந்த பைக்கில் எகிரி குதிச்சு, அதுக்கு ரோடானு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுங்களுக்கு வண்டியில் நம்ம அடிபட்டுரும் செத்துருவோம் அப்படின்னு ஏதாவது தெரியுங்களா? வாயிலா ஜீவனுங்களுக்கு என்னங்க தெரியும்? அப்படியே எங்கள் காரு பார்த்திங்கன்னா ஒரு 4 காருக்கு பின்னாடி இருந்தது. ஒரு முன்னாடி இருந்தால் கூட நான் டபக்குன்னு நின்னுங்கன்னு சொல்லி ஏதாவது நீ குறுக்காட்டி கூட நான் ஓப்பன் போய் எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் அவங்களுக்கு விட்டுட்டு போனவங்களுக்கு முன்னாடி லாரி போய்டும். அப்படியே கசன்னு போயிடுச்சுங்க. உடம்புலேருந்து தலை மட்டும்தாங்க 2 ஸ்டெப்பு அப்படியே துடிச்சுது. எனக்குன்னா பார்க்கவே முடியலைங்க கண்ணில். எப்படிங்க இப்படிலாம் இருக்கீங்க நீங்களாம்? ஒரு ஜீவனுங்க, அது ஒரு உயிர் கூட யோசிக்காத நாய் பூனை எல்லாத்தையும் வளர்த்துற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அதை பாங்காக வளர்த்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி கொண்டு போய் ரோட்டில் சாவடிக்கிறீங்க, குட்டி போட்டாலும் கொண்டு போய் எரிஞ்சிடுறீங்க. அதுங்களுக்கு ரோட்டில் வண்டி வருதான்னு தெரியறதில்ல, என்ன வருதுன்னு தெரியாமல் ரோட்டில் போய் அடிபட்டு சாவுதுங்க. பாவங்க, அதுவும் ஒரு உயிருங்க. அந்த உயிரை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பொட்டை பிள்ளைங்க பிறந்தா அப்படி கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அதுங்களும் ஒரு வாயில்லாத ஜீவனுங்க. அதை கொண்டு போய் நீங்கள் அப்படி எரிஞ்சிட்டு வரீங்க. அப்படியே கண்ணு முன்னாடி சாவுதுங்க. அப்படியே உடம்பெல்லாம் நசுங்கி தலை மட்டும் இருக்குதுங்க. அது எங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி அப்படியே அடிச்சுட்டு போகுதுங்க. அப்படியே நம்மளாம் வெளியே வரல. சத்தியமாக என்னால் பார்க்கவே முடியலைங்க. பாவங்க, இதெல்லாம் கொடூரங்க. என்ன ஆட்டை கொன்று சாப்பிட்றாங்க, மாட்டை கொன்று சாப்பிட்றீங்க, எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்றீங்க. பத்தாவதுக்கு இந்த வாயிலாத ஜீவனை ஒரு பாங்காக வளர்த்தணும். இல்லைன்னா விட்டுட்டிங்கன்னா அதை எங்கேயாவது போய் வளர்ந்துக்கும். அதையும் வளர்த்தாமல் கொண்டு போய் வளர்த்துறேன்னு சொல்லி பையில் கண்ணை முண்டெல்லாம் போட்டு வந்து லாரி பஸ்ஸில் அடித்து சாவுது. எத்தனை கொடுமை செய்கிறீங்க பாவங்க அந்த மனுஷனுங்க. வாயிலாத ஜீவன் இந்த மனுஷங்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுதுங்க. அதுங்களும் ஒரு உயிர் உள்ள ஜீவன், கொஞ்சமாக அது அதுங்களே மதிங்க. எனக்கு அன்றைக்கி பார்த்ததுன்னு சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை. இப்படியெல்லாம் சாகுதுங்களே, இதுங்களாம் ஒரு பாங்கு இல்லையா? வளர்த்துறவங்க ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ செல்லம் தெரியுங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்?
5 மணிக்கு ரோட்டுக்கு எங்கே சொல்கிறாரு பின்னாடியே நான் ஓடுவேங்க. இதுங்கெல்லாம் ஒரு குழந்தைங்களோட பாவங்க. இதுங்களுக்குலாம் என்னான்னு தெரியுங்க. வண்டி வருது, நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு தெரியுங்களா? அதெல்லாம் எதுவுமே தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குறேங்க. இந்த மாதிரி கொலைகள் மாதிரி எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு இதுதாங்க. வளர்த்துற மாதிரி தான் ஒரு பையில் இல்லை ஒரு இதில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன் இப்படி கொள்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சத்தியமாக எத்தனை ஜீவனுங்க அடிபட்டு சாவுது தெரியுங்களா? குட்டி போட்டாலும் பூனைக்குட்டி போட்டாலும் கடுங்குட்டி மட்டும் எடுத்து வளர்த்துறீங்க. பொட்டை குட்டி கொண்டு போய் எரிஞ்சிறீங்க ரோட்டில். அது கண்ணு முடிக்காத குட்டி பாலுக்காக கற்றுதா? எதுக்கு ரோட்டில் வந்தால் வர ஸ்பீடில், அதுவும் இந்த காரில் வருவீங்க, லாரியில் வருவீங்க, பஸ்ஸில் எதையுமே எது கீழே இருக்குலாம் பார்க்கலங்க. அந்த வேகத்தில் ஒரே அடி அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறீங்க. அது உயிர் போகலாம் என்னமா துடிக்கும் தெரியுங்களா? பாவங்க. இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா? வளர்த்த முடியலன்னா எங்கேயாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டிங்கன்னா கூட ஏதோ சாப்பிட்டுட்டு வளருங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கஷ்டமாக இருக்குங்க. வெளியே சத்தியமாக எனக்கு முன்னெல்லாம் வெளியே ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். இப்போல்லாம் நான் வெளியே போனால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, எந்த உயிரும் அடிபட்டுறக்கூடாது. நான் எங்கள் காரை ஓட்டையிலே நான் சொல்ல சித்த பார்த்து நாய் வந்தால் கூட கொஞ்சம் மெதுவாக போங்க, நாய் வருது அப்படின்னு. அதுங்களுக்கு தெரியாதுங்க. அது ரோட்டில் வண்டி வருது நம்மளை அடித்து தூக்கிடலாம் தெரியாது. நம்ம தாங்க பார்த்து போனோம். யாருமே இந்த காலத்தில் அப்படியே காரு வண்டி எதாவது அப்படியே ஏரோப்ளேன்ஸ் போகிற ஸ்பீடில் போகிறோம். அது என்ன பண்ணோம்? அடித்து நாய் தானே. இதே மனசில் அடித்தா நம்ம விட்டுருவாங்களா? யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க. எனக்கு முன்னெல்லாம் வெளியே போகிறேன்னா அவ்வளோ பிடிக்குங்க. ஆனால் சத்தியமாக இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளியே போல என்ன செத்து கிடக்குதோ தெரில, என்ன அடித்து போட்டு போகிறாங்களோ தெரில அப்படின்னு யோசிச்சு கொஞ்சமாவது அதுவும் ஒரு ஜீவனுங்க, அதுங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு யோசித்து வண்டி ஓட்டுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க. பாவங்க, அதுங்களும் ஒரு வயலாத ஜீவனுங்க. வாய் இருக்குங்க, மனசு விட்டு பேச முடியுமா? எப்படி தான் அப்படி இருக்கீங்களோ தெரியலங்க. நான் மனுஷங்களோட இந்த வாயிலா ஜீவனுங்க மேலே தான் அதிகமாக நான் சப்போர்ட் பண்ணுவேங்க. எங்கள் வீட்லேயும் நடந்துச்சுங்க. 2 மாதம் இப்போ கரெக்டாக புரட்டாசி ஃபஸ்ட்டு வாரமே எங்கள் பூனையை பிடிச்சிட்டாங்க. நான் விடாத கண்ணீர் இல்லைங்க. இப்போவும் சொல்கிறேன், பிள்ளைங்க மாதிரி பாலை ஊற்றி சோத்தை ஊற்றி அதுங்களை குழந்தைங்க மாதிரி வச்சு வலையை வச்சு நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு இருக்கிற ஒரு நோய்க்காக நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த உயிர் புகழை என்னமா துடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு உண்டான தன்னெல்லாம் கடவுள் உங்களுக்கு சத்தியமாக கொடுப்பாங்கங்க. கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஈஸியாக பிடிச்சி ஆக்கி தின்றீங்க. அது ஒரு ஜீவனை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. மாடை கொண்டு சாப்பிட்றீங்க, எல்லாத்தையுமே கொண்டு சாப்பிட்றீங்க. எப்படி தான் அப்படி இருக்கீங்களே தெரியலைங்க. ஒரு வீட்டில் ஒரு பூனை வளர்த்துறாங்க, இதை நம்ம பிடிக்கலாமா? அட்லீஸ்ட் குழந்த மாதிரி வளர்ந்துட்டுக்குன்னு உங்களுக்கே தெரியுது, அதை பிடிச்சி ஆக்கி திங்கிறீங்களே. உங்களுக்குலாம் எதுனாலும் அதுக்கு மனசில் கொண்டு திங்கிற மாதிரி தானே. என்னங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் அந்த நிலமை வராதான்? நான் கேட்குறது கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க. யார் வீட்டில் பூனை இருந்தாலும் பிடிச்சி ஆக்கி திங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா? கஷ்டப்பட்டு அதுங்களை வளர்த்தி குழந்தைங்களோட நீங்கள் எப்படி வளர்த்துறீங்களா எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் அது எங்கள் வீட்டில் ஒரு ஜீவன், எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் நினைப்பேங்க. இவங்கள 3 பேர்த்த நான் எத்தனை பூனை வளர்த்துனேன் தெரியுங்களா? கடைசியில் 3 பேர் தான் இருந்தானுங்க. அந்த 3 பேர்னாலும் லைஃப்பில் என் கூட வருவானுங்கன்னு பார்த்தா அவனையும் பிடிச்சி ஆக்கி சாப்பிட்டீங்க. புரட்டாசி மாதம் கூட பக்காத பிடிச்சி ஆக்கி திட்டீங்க. இல்லை என்ன ஜெம்ம மனசை பிறவைங்களா எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. முடியலங்க. சத்தியமாக என்னால் முடியலை. என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. இந்த வாயிலா ஜீவனங்கள் நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே இருந்தேங்க. தயவு செஞ்சு இந்த வாயிலா ஜீவனங்களை காப்பாற்றுங்க. இப்படிலாம் பழி பண்ணுறாங்க. பழி கொடுக்குற மாதிரி தாங்க ரோட்டில் அடித்து போட்டு போகிறாங்க. அது உயிரெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. அது உயிருக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு எப்படி பேசுகிறதுனே தெரியலைங்க. என்ன பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. நான் வெளியே போகிறப்பெல்லாம் நிறையா பார்க்குறேங்க இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த உயிர் வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு உயிராக நினச்சி பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேங்க. அடித்து போட்டு நீங்கள் பட்டுக்கு போகிறீங்க. இந்த பொட்டை பூனை வளர்த்துறீங்க, குட்டி போட்டோன்னா கொண்டு போய் ரோட்டில் எரிஞ்சிடுறீங்க. அதுங்களுக்கு ஒரு உயிருங்க. கண்ணே முடிக்காத குட்டிங்க எறும்பு கடிச்சு செத்து, இதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அதனால தான் இந்த வீடியோ போடுறேங்க. ஓகேங்க, பாருங்கள் எவ்வளோ செல்லமாக படுத்துட்டு நான் பக்கம் வந்துருக்கேன்னு. இதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தாங்க. எப்படி நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க தெரியுங்களா? அதே எங்கள் ஜானெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தூங்கும்போது என் பக்கத்துலேயே தூங்குவோம். ஜான் இந்த பக்கம், சாக்கி இந்த பக்கம். இதெல்லாம் குழந்தைங்களோட உண்மையான அன்பு இவங்ககிட்ட இருக்குங்க தெரியுங்களா? இவங்களாம் எவ்வளோ பாசம் காட்டுவாங்க தெரியுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது என் மனசில் உள்ளது
நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. என் மனசில் இருக்கிறத சொன்னேன். தயவு செஞ்சு வாயில்லா ஜீவனங்களுக்கு கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்கன்னு தான் சொல்கிறேங்க. ஓகே, பாய்ங்க.